ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குட்டி கதை ஸ்பாட்ல ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். நம்மளோட வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு கதையோட டாபிக் வந்து சிங்கமும் நரியும். சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜாவா வந்து வாழ்ந்துட்டு வருது. அதுக்கு வந்து வயசும் ஆயிடுச்சு. அதனால வேட்டையாடி எல்லாம் சாப்பிட முடியல. அதோட குகையில வந்து படுத்துட்டு இருக்கு. பசி அதோட வயித்த கிள்ளுது. அப்போன்னு பார்த்து அந்த குகை பக்கமா வந்து ஒரு நரி வருது. அப்போ அந்த நரிய கூப்பிடுது. "வணக்கம் ராஜா, சொல்லுங்க என்ன விஷயம், என்ன கூப்பிட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நரி கேக்குது. "எனக்கு ஒரு வாரமா வந்து உடம்பு சரியில்லை, என்னை யாருமே வந்து பார்க்க வரல" அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் சொல்லுது. நரி இருந்துட்டு, "அப்படியா, எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னுன்ற விஷயம் தெரிஞ்சிருந்தா நாங்க எல்லாருமே வந்து உங்களை பார்த்திருப்போம்" அப்படின்னு சொல்லுது. "சரி, நீ ஒண்ணு பண்ணு. நீ போற வழியில யார் யாரெல்லாம் பார்க்குறியோ அவங்க எல்லார்கிட்டயும் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாத விஷயத்த சொல்லு. என்ன ஒவ்வொருத்தரா வந்து பார்க்க சொல்லு" அப்படின்னு சிங்கம் சொல்லுது. சரின்னு சொல்லி அதையும் நம்பி நரி வந்து காட்டுல போற வழியெல்லாம் சிங்கத்துக்கு உடம்பு சரியில்ல, சிங்கத்துக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டே நரி போகுது. மத்த விலங்கு எல்லாமே, ஐயையோ நம்ம ராஜாக்கு வந்து உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுது. ஒவ்வொருத்தரா வந்து சிங்கத்த வந்து பார்க்க வராங்க. அவங்கள இருக்கிற இடத்துலயே வந்து ஒவ்வொருத்தரா கொன்னு கொன்னு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு நரி வந்து அந்த பக்கமா போகுது. அப்போ சிங்கத்த பார்த்து கேக்குது, "என்ன ராஜா, எல்லாருமே வந்து உங்கள பார்த்தாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. சிங்கமும் இருந்துட்டு, "என்ன யாருமே வந்து பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு நடிக்குது. அப்பதான் வந்து நரி வந்து கவனிக்குது. குகைய பார்த்து தான் எல்லா விலங்கோட கால் தடமும் இருக்கு. ஆனா வெளிய வந்ததுக்கான எந்த ஒரு கால் தடமும் இல்லையே. அப்போ வந்து உள்ள போன எல்லா விலங்குகளையும் வந்து சிங்கம் கொன்னு சாப்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரிஞ்சிருச்சு. சிங்கம் கேக்குது, "நீயாச்சும் வந்து என்ன வந்து பார்த்துட்டு போ" அப்படின்னு சிங்கம் கேக்குது. "இல்ல, இல்ல, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு இன்னொரு நாள் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே ஓடி அத காப்பாத்திக்கிச்சு. இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவோட வந்து உங்க எல்லாரையும் பார்க்குறேன். பாய். தேங்க் யூ.